friends, welcome to Mom's Today channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போறோம். ஒரு pan எடுத்துக்கலாம். panல நெய் விட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பை பொன்னிறமா வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு, மராத்தி மொக்கு, ஏலக்காய், கல்பாசி, ரோஜா இதழ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் எடுத்துக்கலாம். 4 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் சோம்பு, வாசனைக்காக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே போட்டுருங்க, வாசனைக்காக தான். இப்போ நல்லா வணங்கின வாட்டி இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இது வணங்கின உடனே மசாலா ஐட்டம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தக்காளி, நான் 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டேன், ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கணும். இப்போ நல்லா வணங்கின வாட்டி இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க காளானை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம காளானை மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். தண்ணி விட தேவையில்ல, அதுலேயே தண்ணி வரும். பேசிக்காக காளான்லேயே தண்ணி இருக்கும், அதுலேயே வணங்கிடும். இப்போ கொத்தமல்லி, புதினா 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தயிர் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணணும். நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணணும். ரைஸை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு அதில் இருக்க தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ். ரைஸ் உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ இதில் 1/2 லெமன் எடுத்திருக்கேன், புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்த முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கர் மூடியை போட்டுவிட்டு விசில் போட்டு விட்டுடலாம். 1 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷரை எடுத்துடலாம். ஸோ சூப்பரான டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.